ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாஸ்டர். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி நீங்கள் தமிழ்லைன்னு பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அரேஞ்ச் மேரேஜ்னால் நிறைய பேர் வித்தியாசமான வீடியோக்கள் போட்டு நான் பார்த்துருக்கேன். பட் அந்த அரேஞ்ச் மேரேஜில் ஜஸ்ட் கேரிங் மட்டும் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகேடா, ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் எனக்கு ட்ரெஸ்ஸு ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு தேடிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கிடச்சிது. நான் சொல்லும் போதே ஸ்க்ரீனில் ஆல்ரெடி டிஸ்பிளே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பாருங்கள், ஆஃபரில் போயிட்டுருக்கு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே பிடிஎஸ் ஆக்சசரிஸ். ஐயோ, நான் பேபி ஆர்மியாக இருக்கும் போது எனக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ உள்ள ஆர்மிஸ்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்களாம் இருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ அப்படி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தாண்டா காட்டுறாங்க ஒரு வீட்டுக்கு வெளியே பார்த்தா அவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. வீட்டுக்குள்ளே யாரோ அப்படியே ரிலேட்டிவ்ஸ் யாரோ வந்த மாதிரி இருக்குது. இப்போது அப்படியே வீட்டுக்குள்ளே மெயின் ஹாலில் போனால் அங்கே கவுச்சில் 2 வீட்டுக்காரங்க உட்காந்துட்ருக்காங்க. அவங்க 2 பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் மிஸ்டர் ஜாங் அண்ட் மிஸ்டர் கிம் இருக்காங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிஸ்டர் ஜாங் மிஸ்டர் கிம்மை பார்த்து, மிஸ்டர் கிம், உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஃபோனில் சொல்லியிருந்தா. ஆமாம், எனக்கு தெரியும். ஆனால் என் ஒய்ஃப்க்கு தெரியாது. சொல்லாமல் தான் கூப்பிட்டு வந்தேன். ஆமாம், நானும் கிளம்புறதுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தேன் என்ன விஷயம்னு. ஆனால் சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டார். நான் சொன்னால் நீ வரமாட்டியோன்ற ஒரு பயம் தான். அதனால தான் நான் உன்ட்ட எதுவுமே சொல்லாமல் கூப்பிட்டு வந்தேன். ஓ சரி, சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஆமாம், வந்ததும் கேட்கணும்னு நினச்சேன். டே வரலையா? டே வீட்டில் இருக்கா. ஏன், என்னாச்சு? இல்லை, இன்றைக்கி அவனுக்கு வெளியே வரதுக்கு பிடிக்கலன்னு சொன்னான். அதுவும் இல்லாமல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அதனால் வீட்டிலே இருக்கேன்னு சொன்னான். அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன். ஓ, அவன் வந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும், அவனையும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். இல்லை, டேவை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு தான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே கூப்பிட்டேன். டேவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு புரியல. ஆக்சுவலி என்னென்னா, ஜங்குக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓ, பையன்? இல்லை, மேரேஜ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னமோ அலைன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி இவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவன் என் வாழ்க்கையில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. எப்படி சொல்கிறது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே. எல்லா நேரத்துலையும் என் கூட இருந்தான். கண்டிப்பாக இவன் பையனை இவனை மாதிரியே இருப்பான்னு நம்புகிறேன். அதாவது டே, அது எனக்கு டேவா என் பையனை கட்டி கொடுக்குறீங்களா? என்னது? என்ன? எனக்கு ஓகே, உனக்கு? ஆனால் டேவை கேட்காம எப்படிக்கா? அவனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன். ஆமாம், ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன். அவங்ககிட்ட இந்த மேரேஜ் பற்றி கேட்டதுக்கு உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தான். டேக்கு ஓகேனா இந்த மேரேஜ் பண்ணுறதுக்கு ஓகே. எதுனா ஒன்று நான் பார்த்துக்கிறேன். ஆனால் டே ஹர்ட் ஆக மாட்டான். என் பையன் நல்லா பார்த்துப்பான், நம்பி கொடுக்கலாம். எனக்கு ஜங்குக்கு டேவை மேரேஜ் பண்ணி தரதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் டேவும் ஜங்குக்கும் இது வரைக்கும் ஒரு தடவை கூட மேக் பண்ணிக்கிட்டது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்கள கேட்காம மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தோணுது. இல்லை, 2 பேரையும் கூப்பிட்டு பேச வைக்கலாம். அப்போனா ஓகே, 2 பேரும் பேசினாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ அப்படி அந்த ஒரு ஃபேமிலி டிஸ்கஷனில் ஒரு முடிவுக்கு வராங்க. டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு. டைம் ஸ்கிப் ஆகுது. மிஸ்டர் கிம்மும் மிஸ்ஸஸ் கிம்மும் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. காரில் தனியாக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் மிஸ்டர் கிம் மிஸ்ஸஸ் கிம்மை பார்த்து, உனக்கு உண்மையிலே ஓகேவா? எனக்கு ஓகே தாங்க, ஆனால் டே ஒத்துக்க மாட்டான். டே ஒத்துக்க மாட்டான்னு எப்படி சொல்கிறேன்? அவனுக்கு பிடிக்காதுங்க. அவனுக்கு இப்போ மேரேஜ் பற்றிலாம் பேசுகிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. நான் சும்மா வெப் சீரிஸில் மேரேஜை பார்த்தா அழகாக இருக்குன்னு சொன்னாலே கொஞ்சம் வாய மூடுறியான்னு சொல்கிறான் அவன். நான் என்ன பண்ணுறது? அவன்கிட்ட பேசிப்பார், இல்லைன்னா கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஜங்குக் பார்த்துப்பான். ஜங்குக் அடிக்கிறவோ இல்லைனா மிரட்டுற பர்சனெல்லாம் கிடையாது. அவன் பாசமாக தான் இருப்பான். எனக்கு தெரியும் அவனை பற்றி. நான் இத்தனை நாள் அவன் கூட பழகியிருக்கேன். நீங்கள் பழகிருக்கீங்க, அதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? என் பையன் பழகினதில்ல. இவ ஒருத்தி போய் பேச வைக்கலாம். ஆனால் எப்படிங்க இந்த விஷயத்த சொன்னாலே அவன் போக மாட்டான். ஜங்குக்கை வர வைக்கிறேன், ஆனால் வருவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம் 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன வேகத்துக்கு நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவர் கவுச்சில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. இவங்க 2 பேரும் உள்ளே வந்ததும், அம்மா அம்மா 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க? அது ஒரு சின்ன விஷயமா போயிட்டு வந்தேன்டா. சின்ன விஷயம்னா பெரிய விஷயம்னாலே 2 பேரும் போக மாட்டீங்க. சின்ன விஷயம்னா எப்படி? அது டே, உனக்கு ஒன்று தெரியுமா? பக்கத்து வீட்டில் இருக்க பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போச்சு. ஏண்டா? அவன் வாழ்க்கை நாசமாக போகுது. ஏன்? அம்மா, இப்போ பாருங்கள், நான் அவங்க கூட இருக்கேன், அதுவும் தனியாக தான் இருக்கேன். சந்தோஷமாக இல்லை? பிடிச்சதை சாப்பிட்டுட்டு, பிடிச்சதை பார்த்துக்கிட்டு, பிடிச்ச மாதிரி உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு தேவைன்றப்போ நான் வேலை செய்வேன், வேணான்றப்போ செய்ய மாட்டேன். அது என் இஷ்டம். இதே மேரேஜ் மட்டும் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஹஸ்பண்டையே பார்த்துட்ருக்கணும், அவங்களுக்கே எல்லாமே செய்யணும். அவங்க கேர் பண்ணிக்க கூட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அதுவும் பிஸ்னஸ் மேனாவோ இல்லைன்னா ஒரு கம்பெனி எம்ப்ளாயாவோ இருந்தான்னா வேலை சோலி முடிஞ்சுது, அவ்வளோதான். வீடுனாலே மறந்துடுவாங்க. ஓவர் நைட், ஓவர் ஒர்க்கிங், அப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கு நடுவில் மேரேஜ் எதுக்கு? டேய், அப்படின்னு விடக்கூடாதுடா. ஒரு ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக ஒரு துணை தேவை. எனக்கு தேவையில்லை. ஸோ என்னங்க, ஆரம்பமே இப்படி இருக்கு. பார்த்துக்கலாம். டேய், சொல்லுங்கப்பா. நீ என் செல்ல பிள்ளை தானே? எதுக்கும் வேலை வீசுகிற மாதிரி இருக்குது. அது எனக்காக ஒரு பர்சனை நீ மீட் பண்ணணும். எதுக்கு? ஒரு சின்ன பிஸ்னஸ் டீலிங் தான். ஓ, ஓகே. நான் இன்றைக்கி ஈவினிங் வர சொல்வேன். சரிங்கப்பா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மிஸ்டர் கிம் மேலே போக, இவங்க மிஸ்ஸஸ் கிம்க்கு வந்து ஒன்றுமே புரியல. எனக்கு போய் சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கா. நீ சும்மா இரு, ஜங்குக் பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவர் ஜாலியாக அப்படியே வீட்டுக்குள்ளே தெரிஞ்சிட்ருக்காரு. டக்குன்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. மணி ஒரு 5 மணி போல் இருக்கும். காலிங் பெல் சவுண்ட் கேட்டதும், யாராவது இந்த நேரம் ஒருவேளை ஜிம்மினாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணால் நம்மகிட்ட இது வரைக்கும் பார்க்காத முகம், யாருன்னே தெரியல. இப்போ அந்த பர்சனை பார்த்ததும், யார் நீங்கள்? ஹாய், ஐம் ஜங்குக். ஓ, இருந்துட்டு போட்டோம். இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கிம்டையான் தானே? ஆமாம், உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன பார்க்குறதுக்கு யார் உங்களை அனுப்பிச்சி வச்சது? உங்கள் அப்பா. அப்பாவா? ஓ, அந்த பிஸ்னஸ் இல்லை. வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட தான் ஜங்குக்கும் உள்ளே கூப்பிட்டுக்கா. ஜங்குக்கும் பிஸ்னஸ் டீலிங்கா அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராரு. உள்ளே வந்த வேகத்துக்கு கிச்சனில் இருந்து நம்ம டீயோடைய அம்மா தான். யார் டீ? நீங்களே வந்து பாருங்கள்
அப்படின்னு சொல்ல, அவங்களும் கை ஃபுல்லாக ஈரமாக இருக்கு. அவங்க ஆப்ரானில் அப்படியே லைட்டாக தொடச்சிக்கிட்டே வெளியே வந்து பார்த்தா ஜங்குக்கு. ஜங்குக்கு பார்த்ததும் அவங்களுக்கு பேச்சே வரல. குடு குடு குடுன்ட்டு மேலே ரூமுக்கு ஓடுறாங்க, நம்ம டேவுடைய அப்பா ரூமுக்கு. அங்கே போய் பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல, அதுக்குள்ளே வந்துட்டானா, இப்போ தானே டெக்ஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக்கிங்காக கீழே இறங்கி வர, நம்ம ஜங்குக் தான் டேவுடைய அப்பாவை பார்த்ததும், ஹாய் அங்கிள். ஆ ஹாய் ஜங்குக். என்ன என்னமோ அங்கிள் ஆண்டின்னு சொல்லிட்டு, ம் ஹாய் மாமா. மாமாவா? ஓகே. எப்படி இருக்கீங்க? ம் நான் நல்லா இருக்கேன் ஜங்குக். உனக்கு எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போகுது. உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும், உட்காரு. அது டே, நீ வா, இங்கே உட்காரு. நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அங்கே உங்கள் அம்மா உட்காருவாங்க, ஜங்குக் கிட்ட வந்து உட்காரு. இவர் என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்காரு? உட்காருடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் ஜங்குக் பக்கத்தில் போய்ட்டு உட்கார, நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணா. இப்போ நம்ம டே ஹிஹி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறாரு. இப்போ உடனே நம்ம டேவுடைய அப்பா தான், ஜங்குக் அதான் டே. தெரியும் அங்கிள், பார்த்துருக்கேன். பார்த்துருக்கியா? அப்பா ஃபோட்டோவில் காட்டினாரு. ஓ, இதுக்கு முன்னாடி டேவை மீட் பண்ணியிருக்கியா? இல்லை அங்கிள், இதான் ஃபஸ்ட் டைம். உங்கள் அப்பா உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு வாரமாக இந்த பேச்சு தான் போயிட்டுருக்கு. உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே அங்கிள். ஆனால் இவங்களுக்கு நான் இன்னும் அவங்ககிட்ட விஷயத்தையும் சொல்ல. ஐயோ, வெயிட் பண்ண. டே, சொல்லுங்கள். இங்கே என்ன பேசிகிட்ருக்கோன்னு எதனா புரியுதா? புரியாமல் தானே முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். எனக்கு தெரியல, என்ன பேசிகிட்ருக்கீங்க? உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்டா. மேரேஜு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? யார்? பக்கத்தில் தானே உட்காந்துட்ருக்கான். அப்பா, என்ன பேசிகிட்ருக்கீங்க? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? கம்மன் உட்கார். அப்பா இல்லை, அது வந்து அங்கிள் அவங்களுக்கு சுத்தமாக விஷயமே தெரியாதா? இல்லை ஜங்குக், தெரியாது. ஒத்துக்க மாட்டான்றதை தாண்டி அவனுக்கு மேரேஜ் லைஃப்லேயே சுத்தமாக ஹோப்பே இல்லை. அதுக்கு நான் அப்படியெல்லாம் விட முடியாது. அவனுக்கெல்லாம் உன்ன மாதிரி ஒரு பையன்தான் சரிப்பட்டு வருவான். அதனால தான் அவனை கேட்காமலே ஃபிக்ஸ் பண்ணுறேன். டே, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். நீ இப்போ மேலே ரூமுக்கு போகலாம். அப்பா ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் மேலே ரூமுக்கு போகிறாரு. அவங்க அம்மாவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. இப்போ கீழே ஹாலில் தான் காட்டுறாங்க. நம்ம டேவுடைய அப்பாவும் நம்ம ஜங்குக்கும் உட்காந்துட்ருக்க. இப்போ நம்ம ஜங்கு தான் அப்படியே அவர் உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் முன்னாடி நோந்து வந்து உட்காந்து, அங்கிள் அவங்களுக்கு விஷயமே தெரியாமல் எப்படி அங்கிள்? இல்லை ஜங்கு, நான் தான் சொன்னல, அவனுக்கு மேரேஜ் லைஃப் மேலேயே கொஞ்சம் கூட ஹோப்பு இல்லை. தனியாகவே வாழ்ந்துடலான்னு நினச்சிட்ருக்கேன். அவனுடைய எண்ணத்தை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவனுக்கு தெரியாமலே ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீ தான் எப்படியாச்சும் அவனை கன்வின்ஸ் பண்ணணும். ஆனால் அங்கிள், அவர் என்னை இப்போ தான் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாருன்னு எப்படி? இப்போது எப்படி வேணால் திட்டி கழிச்சிட்டு போயிடலாம். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீ பேசுறதை கேட்டு தான் ஆகணும். ஐ ஆம் சாரி அங்கிள். நான் அவரை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. நான் ஃபோர்ஸ் பண்ண தான் விரும்புகிறேன். உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல ஜங்கு, பட் ப்ளீஸ் என் பையனை நீ மட்டும்தான் கற்றுக்கணும். ஆனால் அவருக்கு எனக்கு புரியுது நீ எதை சொல்ல வரேன்ட்டு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நீயா இருந்தனா திட்டமாட்டேன், அடிக்க மாட்டேன், நல்லா பார்த்து பண்ணுற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது, என் ஒய்ஃப்க்கு இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு இருக்குது, உங்கள் அம்மாவுக்கும் இருக்குது. இது தெரியாத ஒருத்தவனை கட்டி கொடுத்துட்டா அவன் எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான், எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஜங்கு. அவன் வாழ்கிறானோ இல்லையோ, ஆனால் அவன் கூட இருக்கும்போது சேஃபாக இருப்பான்னு தோணுது. அதனால தான் இத்தனையும் பண்ணுறேன். புரிஞ்சுப்ப நினைக்கிறேன்.
சரிங்க அங்கிள். ம். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கீழே பார்த்துட்டு பேசிகிட்ருக்க. இப்போ மேலே நம்ம டிவியும் அவங்க அம்மா என்ன காட்டுறாங்க, நம்ம டிவியோடைய கண்ணில் வந்து டியூஸ் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. அவரோட பெட்டில் உட்காந்துட்ருக்கா. இப்போ டிவியோடைய அம்மா தான் பக்கத்தில் போயிட்டு டிவியோட ஷோல்டர் மேலே கை போட்டு, டேக்கண்ணா மா கை எடுமா, நீயும் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ திட்டத்தப்பட்டு வந்து மேரேஜ்னா எனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்காதுன்னு. இப்போன்னு இல்லை, இதை நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் உனக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்லாமல் ரெடி பண்ணுறோம். ஜகுக் நீ நினைக்கிற மாதிரி பையன் கிடையாதுடா. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ நினச்ச மாதிரி இருக்கலாம். ஜகுக் உன்னை எதுவும் கேட்க மாட்டான். ஆனால் அவன் நான் இங்கேயே இருக்கேன். டே சொல்கிறது கேளு. நீ இங்கே இருக்கிறதும் ஜகுக் கூட இருக்கிறதும் ஒன்று தான். அவனா உன்னை எதுவும் கேட்க மாட்டான்னு சொல்கிறான்ல, அவனை நல்லா பார்த்துக்குமா. எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாள் ஜங்குக்கே மேலே வருவான். அவன்கிட்ட பேச சும்மா கற்றுக்கிட்டு இருக்காத, புரியுதா? அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாத. பாத்தியா இப்போவே ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்ட, அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்ட்டு. அப்புறம் எப்படிப்பா மேரேஜ்க்கு அப்புறமேட்டு நல்லா மேனேஜ் பண்ண முடியும்? டேய் வாழ்க்கைனா அதுதான்டா. தனியாலாம் வாழ்ந்துட முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு தோளில் சாஞ்சு அழுறதுக்காவது ஒருத்தன் வேணும், புரியுதா? எந்நேரமும் நாங்கள் இருப்போம்னு நினைக்காத. உன்னை கட்டிக்கிறவன் தான் உன் லைஃப் ஃபுல்லாக இருப்பான். அம்மா சும்மா இருட்டே, சொல்கிறது கேளு. உன் நல்லதுக்கு தான் பண்ணுறேன். அம்மா ஆனால் அவர் யாருன்னே? அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பர்சன். ஜகுக் நிறைய வாட்டி அப்பா கூட அப்ராட் வரைக்கும்லாம் போயிட்டு வந்திருக்கான். கம்பெனி டீலிங்ஸ்லேயும் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ரொம்ப நல்ல பையன்டா. ஓ, அப்பாவோட ஃப்ரெண்டு, நல்ல வசதி, அதனால என்னை கட்டி கொடுக்குறீங்களா? ஏய் அப்படி இல்லைடா. அவன் என்ன தான் ரிச்சாக இருந்தாலும் உன்னை எப்படி பார்த்துக்கிறான்னு மட்டும் நீ பாரு. நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், அவனை மேரேஜ் பண்ண 1 மந்தில் நீயே அவன் வீட்டுக்கு வரனா தேட ஆரம்பிப்பேன். அந்தளவுக்கு நல்ல பையன்டா. போமா, சும்மா நீயாவே எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டை தூக்கி தூக்கி கொடுப்ப. டே எனக்கு இதில் இஷ்டம் இல்லைம்மா. நீ மேரேஜே பண்ணி வச்சாலும் 1 வருஷத்தில் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து நிற்பேன். சரி மேரேஜ் பண்ணிக்கோ, 1 இயர் கழித்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வா. ஆனால் நான் அடித்து சொல்கிறேன், 1 மாதத்துக்கு மேலே உன்னால் அவனை பிரிஞ்சிருக்க முடியாது. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். 1 வருஷத்தோடு நான் வந்துடுவேன். சரி நீ வா. ஆனால் கல்யாணம் பண்ணி 1 மாதத்துக்கு அப்புறம் அவன் இல்லைனா நீ தேடுவேன். வீட்டுக்கு வரலன்னா அழுவேன். அவன் கூட தூங்கணும்னு ஆசைப்படுவேன். அவன் கூட பேசணும்னு ஆசைப்படுவேன். இது நடக்குதா இல்லையான்னு பாரு. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. சரிடா, நீ பண்ண மாட்டேன்னே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மேரேஜ்க்கு ஓகேவா? எனக்கு ஓகே இல்லை, ஆனால் எங்கள் 2 பேருக்கும் ஓகே. வெயிட் பண்ண, நான் ஜங்குக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கீழே வராங்க. இப்போது அவங்க வந்து மிஸ்டர் கிம் கிட்ட கண்ணை காட்ட அவங்களும் ஜங்கு மேலே போயிட்டு அவன்கிட்ட பேச. சரி அங்கிள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அவர் போட்டிருந்த கோட்டை ரிமூவ் பண்ணி அந்த இது பெட்டு மேலேயே வச்சுட்டு அப்படியே நடந்து போகிறாரு மேலே டேவுடைய ரூமுக்கு. போயிட்டு நாக் பண்ணிட்டு உள்ளே ஏன்றாங்க. டே வந்து பெட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. திரும்பி கூட பார்க்கவே இல்லை ஜங்குக்கை. இப்போ ஜங்குக்குள்ளே போனதும், ஹாய் டே, உங்களுக்கு என்ன வேணும்? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? ஒருத்தவங்களை பிடிக்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல? யார் சொன்னால் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபோட்டோவில் பார்க்கும்போது கூட அப்படிலாம் எதுவும் தெரியல. ஆனால் நேரில் உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னை பார்த்து எனக்கு ஒரு நிமிஷம் வார்த்தையே வரல. என்ன வரும்போது படம் பார்த்துட்டு வந்துட்டிங்களா? என் மேலே கோவமாக இருக்க போல. எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. தெரியும் சொன்னாங்க, எனக்கு புரியுது உன் கஷ்டம். ஆனால் நீ என் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்ப. அதை நான் சொல்லணும், உங்கள் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கேனா இல்லையான்ட்டு.
நீங்களா சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. நீ சந்தோஷமாக இருப்ப, அதுக்கு நான் கேரண்டி. இல்லைனா இல்லைனா இருக்க வைப்பேன். இல்லைனா டிவோர்ஸ் கொடுப்பீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பேசுகிற? கொடுப்பீங்களா? உன்னுடைய இஷ்டத்துக்கு எப்போவுமே நான் தடையாக இருக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணி கூடவா? 1 வருஷம் கழிச்சு உனக்கு பிடிச்சிருந்தா இரு, இல்லைனா உனக்கு பிடிச்ச மாதிரி அம்மா கிட்ட வந்துடு. நிஜமா நிஜமா அதான் சொன்னல, விருப்பத்துக்கு மாற நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு. சரி, கல்யாணத்துக்கு ஓகேவா? எனக்கு ஓகே கிடையாது. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னனால தான் ஒத்துக்கிறேன். சரி, வேறு எதுனாவது என்கிட்ட பேசணுமா? நான் கிளம்பட்டா? நீங்கள் போகலாம். சரி, அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? தயவு செஞ்சு அழாத, புரியுதா? நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்க. நான் சிரிச்சு நீங்கள் எப்போ பார்த்தீங்க? பார்த்துருக்கேன் ஃபோட்டோவில். உதட்டில் அந்த சிரிப்பை நான் நேர்லேயும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக உன்னை சிரிக்க வைப்பேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். பாய். போங்க, கேர்ஃபுல்லாக இரு, சேஃபாக இரு. ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸ்மைல் பண்ணிகிட்டே கீழே வராரு. கீழே வந்த வேகத்துக்கு மிஸ்டேக்கும் தான். என்ன ஜங்குக் சிரிச்சிட்டே வர? ஓகே ஆகிடுச்சா? அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு ஏன்டா சிரிச்சிட்டே வர? அவன் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. மனசில் இருக்கிறத ஓப்பனாக வெளியே சொல்கிறான். எனக்கு அதுவே போதும் அங்கிள். நான் டேவை பார்த்துக்கிறேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் டேவை விட மாட்டேன். ஆனால் அவன் ஆசைக்கு மாறா எதுவும் பண்ணவும் மாட்டேன். அவனை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாக்குக்கு தான் அந்த இடத்த விட்டு கிளம்ப. நம்ம டேவோட அம்மா தான், என்னங்க எப்படி பேசிட்டு போகிறான்? நான் சொன்னல ஷங்குக்கு ரொம்ப நல்லவன்னு. ஆனால் அது டேக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருப்பான். நீ கவலைப்படாத, நானும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஷங்குக்கு மேலே நம்பிக்கை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவருடைய வேலைகளை பார்க்க போயிடுறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே அண்ட் ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஒரு சர்ச்சில் 2 பேரும் ஆப்போசிட்டில் கல்யாண கோலத்தில் அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காங்க. கீழே அவ்வளோ பேர் இருக்காங்க கெஸ்ட்டு. எல்லோரும் சிரித்து ஜாலியாக ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க கல்யாணத்தை நடிச்சு. ஆனால் நம்ம டேக்கு அப்படி கிடையாது. 1 வருஷத்தில் எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு திரும்பி அம்மாட்டே ஓடிடணும் அப்படின்ற ஒரு நினப்பு தான் மனசு ஃபுல்லாக. அந்த இடத்துல மேரேஜ் முடியுது. மேரேஜ் பண்ணும்போது கூட நம்ம டே சிரிக்கவே இல்லை. அப்படியே தலையை குனிஞ்ச மாதிரி நிற்கிறாரு. நிமிர்ந்து கூட பார்க்கல நம்ம ஜங்குக்கு. இப்போது நம்ம டே அண்ட் ஜங்குக் 2 பேருமே அவங்களுக்கான வீட்டுக்கு தண்ணி கொடுத்துனதுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம டேவை தான் காட்டுறாங்க. குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போகிறாரு. நம்ம டே ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்க நம்ம ஜங்குக் ஆல்ரெடி குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வராரு. உள்ள ரூம்குள்ளே என்ட்ரானதும் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூங்குறதுக்கு வந்தேன். இங்கேயா தூங்குவீங்க? வேறு பெட்ரூம் இல்லையா? இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரே ஒரு பெட்ரூமா? பக்கத்தில் ரூம் இருக்கே, அது கெஸ்ட் ரூம். நான் அங்கே போகிறேன். நோ. என்ன நோனா? எனக்கு புரியல. சரி கோவப்படாத. உனக்கு என்ன இப்போ அங்கே போய் தூங்கணும் அதானே? வேண்டாம், நீ இங்கே தூங்கு, நான் அங்கே போகிறேன். தேவையில்லை, நான் இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாகவே இருந்துக்கிறேன். அங்கேயே போகிறேன் நான். டே சொல்கிறத கேளு. நீ இங்கேயே தூங்கு, நான் அங்கே போகிறேன். ஓகே, இங்கே இரு.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா, நேராக ஃபோன் எடுத்துகிட்டு காரிடோர் பக்கமாக நடக்க போயிடுறாரு. அவர் ஜஸ்ட் பனியன் அண்ட் ட்ரௌசர் தான் போட்டிருக்காரு, வீட்டில் இருக்காருல்ல, அதனால் அப்படி பனியனும் ட்ரௌசரும் மட்டும் போட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படி காரிடோரில் நடந்துட்டுருக்கா. நம்ம டீவும் பெட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சும்மா எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து தூங்காமல் அந்த பக்கமே தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டீ தான் நம்ம ஜங்குக்கை பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த கெஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ராக. பார்த்தா கெஸ்ட் ரூம் ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்குது. அப்படி சொல்கிறது, அந்த வீடு வந்து அவங்க முன்னாடியே கட்டி வச்சுருந்தது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பெட்ரூம் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அது மேரேஜ் நைட் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் டே வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிற ரூம்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா பெட்டெல்லாம் கொஞ்சம் தூசியாக இருக்குது, பெட்ஷீட் போடவே இல்லை. அதெல்லாம் பார்த்து நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்கீங்க, எப்படி படுத்து தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் ஜங்குக் பின்னாடி போய் நின்றுட்டு, இங்கே என்ன பண்ணுற, தூங்கல? நீங்களும் உள்ளே படுத்துக்கோங்க. இல்லை பரவாயில்ல, நீ போய் தூங்குப்போ. கெஸ்ட் ரூம் பார்த்தேன், ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே எப்படி தூங்குவீங்க? நான் எனக்கு உங்களுக்கு பிடிக்கல தான், அதுக்கு நான் குடும்பக்காரனாலாம் இருக்க மாட்டேன். வந்து தூங்குங்க. சரி, நீ போ, நான் வரேன். 10 நிமிஷத்தில் வரலைன்னா கதவை லாக் பண்ணிடுவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் உள்ளே போன அடுத்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக்கும் பின்னாடியே போக அவர் டோரை லாக் பண்ணிடுறாரு. அவர் டோரை லாக் பண்ணுறது பார்த்ததும், எதுக்கு டோரை லாக் பண்ணுறீங்க? சும்மா தான் லாக் பண்ணேன். வேண்டாம். சரி, ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, கொஞ்சம் நான் வந்து படுக்கிறியா? அந்த பில்லை எடுத்து நடுவில் வைங்க. ஓகே. நீ பயப்படாத, நான் உன்னை டச் கூட பண்ண மாட்டேன். நான் ஏன் பயப்பட போகிறேன்? இருந்தாலும் இது ஒரு ஃபார்மாலிட்டி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நல்லா படித்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு மிட் நைட்டில் முழிப்பு வந்துடுது. நம்ம டேவை திரும்பி பார்த்தா நம்ம டே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம ஜங்குக் தான். அப்படியே நம்ம டேவை தூங்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபோட்டோ எடுக்க, அவருடைய லிப்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே பவுட் பண்ண மாதிரி அழகாக அப்படியே தூங்கிட்டு இருக்காரு நல்லா. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக் சீக்கிரமாகவே எழுந்துச்சு வேலைக்கெலாம் ரெடி ஆகி போக, நம்ம டே அதை பார்த்துட்டு, வேலைக்கு போகிறீங்களா? எப்போ வருவீங்க? நைட் ஆகும். ஓ சரி, உனக்கு எதனா வேணுமா? எதுக்கு? வாங்கிட்டு வர்றது தான் கேட்குறேன். வேண்டாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நேராக வேலைக்கு கிளம்பிட, நம்ம டே வீட்டில் தனியாக இருக்கார். இப்போ தனியாக இருக்கிறவரு கொஞ்சம் ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, பார்த்தா வீட்டுக்கு மெய்ட்ஸ் வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே நம்ம டேக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம டேயோடைய வீட்டில் மெய்ட்ஸ்லாம் கிடையாது. இவங்களாம் வந்ததும் நம்ம டே போயிட்டு, யார் நீங்கள்? எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க? சார், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நேற்றுக்கு வேறு மேரேஜ் நைட், டயர்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். மேரேஜ் நைட்னா என்ன? அதில் என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே வேலையெல்லாம் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க. இல்லை சார், உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு எனக்கு தெரியும். சார் சொன்னார், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் உட்காருங்க போதும். எனக்கு பழக்கம் இல்லையா? நான் எல்லாமே பண்ணுவேன். ஓ, ஆனால் சார் உங்களை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. நீங்கள் எதுவும் சிரமப்படுத்திக்க வேண்டாமா? அவங்கள பற்றி ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மெய்ட்ஸ் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. வேலைகள் எல்லாமே முடியுது. மெய்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. சமைக்கிறது உட்பட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம டிவி காட்டுறாங்க. அவர் சாப்பிட்றாரு. வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகளை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சும்மா அப்படி ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகிடுது, ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகுது. நம்ம ஜங்குக்காக நம்ம டீ வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா வீட்டில் தனியாக இருக்கார் இல்லையா காலையிலேருந்து, அது அவருக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாவது சண்டை போடுவேன், எங்கே இவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஜங்குக்கு வரா மாதிரி தெரியல. ஸோ சரி நம்ம மேலே ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு போகிறாரு. பட் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு 7 o'clock போலே வராரு வீட்டுக்கு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடு க்ளீனாக இருக்குது, ஆனால் கிட்டே இல்லை. டிவி ஓடிட்டுருக்கு.
அங்கேயும் டே இல்லை. டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ரூமுக்கு போனால், மேலே ரூமில் வந்து நம்ம டே ஃபோன் பார்த்துட்ருக்காரு பெட்டில் படுத்துட்டு. டே வந்து ஜங்குக்கை பார்த்ததுமே பெட்டில் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறாரு. படுத்துட்டு இருந்தவர் சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்க, நம்ம ஜங்குக்கு வந்து ஏன் லேட்டு என்ன லேட்டுன்னு கூட கேட்கல. சும்மா அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கும் டக்குன்னு ஒரு கவர் எடுத்து நம்ம டே முன்னாடி வைக்க, பார்த்தா அந்த கவரில் வந்து நிறைய ஸ்ட்ராபெரிஸு கூட சாக்லேட் சிரப் எல்லாமே இருக்குது. நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம். அதை டக்குன்னு அவரால் எடுத்து சாப்பிடவும் முடியல. ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கா. உனக்கு பிடிக்கும்னு தெரியும், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், வேஸ்ட் பண்ணிட்டாதா? எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது கூட தெரிஞ்சுக்கலன்னா நான்லாம் என்ன ஹஸ்பண்ட்? ஓ, ஹஸ்பண்ட்லாம் உணர ஆரம்பிச்சிட்டிங்களோ? ஏன் உணரக்கூடாதா? ஏன் லேட்டா? எப்போவுமே இந்த டைமில் தான் வருவேன். நாளைக்கெல்லாம் 4:30க்குள்ளே வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா டோரை லாக் பண்ணிடுவேன். சரி, நீ எதிர்த்து பேசவே மாட்டியா? சும்மா சரி சரின்ற, அப்புறம் எப்படி நான் சண்டை போடுறது? இப்போ என்ன உனக்கு சண்டை போடணுமா? கொஞ்சமாவது புத்தி இருக்க மாதிரி நடந்துக்கோ. எது சொன்னாலும் மண்டே ஆட்டாத, அப்புறம் உன்னால் இந்த உலகத்தில் பழைக்க முடியாது. சரி, திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் சரி சரின்ற. டே, உங்ககிட்ட என்னால் எதையுமே மறுத்து பேச முடியாது. நீ சொல்கிறத கேட்குறது தான் என் வேலை, போதுமா? போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக போ. டின்னர்லாம் ரெடியாக இருக்கேன், நான் சாப்பிட்டேன், நீங்களும் போய் சாப்பிட்ருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நேராக வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அப்படி டவலோட வெளியே வர, நம்மகிட்டே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுறாரு, லைக் ஷை ஆகிடுறாரு. நம்ம ஜங்குக் வந்து டவலோட வர்றது, அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர்லேருந்து அவருடைய ஃபோர்ஆர்ம் ஃபுல்லாக டேட்டோ இருக்கிறத அப்போ தான் கவனிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு கையில் இருக்க டேட்டோவெல்லாம் நம்ம டே அப்போ தான் கவனிக்கிறாரு. அவ்வளோ பெரிய டேட்டோ. நம்ம டேக்கு அதை பார்த்து ஐயோ எவ்வளோ டேட்டோ அப்படின்ற மாதிரி வாயை பழக்க, பட் டேட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜங்குக்குடைய கேரக்டர் இருக்கும். இப்போது கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறாரு. அழகாக டேக்கு பக்கத்தில் உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ரெண்டு பேருக்கு நடுவுலையும் தலகாணியை வச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் போக நாட்களும் போகுது. டெய்லி இந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக் போகிறது வர்றது, நம்ம டே சொல்கிறது எல்லாத்தையும் செய்கிறது. நம்ம டே சொல்லாமல் ஏதாவது ஒரு சில விஷயங்களை கேட்பார், அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜங்குக் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபர்ட்டும் போட்டு நம்ம டே வந்து அப்படியே பத்திரமா நம்ம ஜங்குக் வந்து பார்த்துப்பாரு நம்ம டேவை. எப்படியும் கொஞ்சம் டேஸ் போக ஒரு 2 to 3 months மாதிரி ஆகிடுது. நம்ம ஜங்குக்கும் டேவும் என்னன்னா என்ன அப்படின்றத பேசுகிறத தாண்டி கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. லைக் சாப்பிட்றியா, என்ன சாப்பிட்ற, உனக்கு எதுனாவது வேணும்னா நான் செஞ்சு தரேன் அப்படின்லாம் நம்ம டே வந்து பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நம்ம ஜங்குக்கும் நம்ம டே கிட்ட ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருப்பார். நம்ம டேவும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்டபுள் ஆகிற டைம். இப்போல்லாம் நம்ம ஜங்குக் வீட்டுக்கு லேட் ஆனால் நம்ம டே வெயிட் பண்ணி ஜங்குக் கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு பாண்டிங்லாம் வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு 4:30 அந்த மாதிரிலாம் வராரு. நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தவர் ஜங்குக்கை பார்த்ததும், ஏன் லேட்டா? ஏய், நீ சொன்ன டைமிங்கில் தானே வந்தேன். கொஞ்சம் காலையிலேருந்து ரொம்ப நேரமாக தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஓ சரிண்ணா, நாளைக்கு லீவ் போட்டுறவா? அதெல்லாம் வேண்டாம், நாளைக்கு போட்டு தான் ஆகணும். ஏன்? உன்னை அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணல? எதுக்கு அம்மா வீடு? அம்மா கூப்பிட்டாங்க உன்னை நேற்று, போன வாரமே சொல்லியிருந்தாங்களே, மறந்துட்டியா? ஓ ஆமாம்ல. ஒரு 2 days நீ அம்மா வீட்டில் தங்கிட்டு வா. நான் இங்கே இருந்துக்கிறேன், வேலைக்கு போய்ட்டு நானே வந்து பார்த்துப்பேன். தனியாக எப்படி சமைச்சு சாப்பிடுவேன்? மெய்ட்ஸ் இருக்காங்களே. ஓ சரி, நான் சொன்ன அங்கே வரலையா? நீ மெசேஜ் மட்டும் போடு, நான் வந்துடுவேன். 2 நாளில் வந்து கூப்பிட்டுப்பியா? நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன். காலையிலேயே வந்துடுறேன், ஈவினிங் வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டாம். சரி, நாளைக்கு காலைல போகணும், ரெடி ஆகிடும்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட சங்குக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, ஒரு 8:30 இருக்கும். நம்மகிட்டே அழகாக க்யூட்டாக ரெடியாகி அழகாக நம்ம சங்கு கூட காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. போகிறப்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். நம்மகிட்டே வாயே பேசவே இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கு கூட வந்து சண்டை போட்டே இருப்பார் நம்மகிட்டே. ஆனால் இப்போ ரொம்ப அமைதியாக வந்துட்டுருக்க நம்ம சங்கு பார்த்துட்டு, என்னாச்சு ஏன் அமைதியாக இருக்க? இல்லை 2 நாளில் வந்து கூப்பிட்டுப்பல. கூப்பிட்டுக்கிறேன், மார்னிங்கே வந்து கூப்பிட்டுக்கிறேன். உனக்கு எக்ஸ்ட்ரா அங்கே இருக்கணுன்னா சொல்லு, நான் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுறேன். இல்லை 2 நாள் போதும், அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டுக்கோ. சரி. கூப்பிட்டு வராமல் இருந்தேன்னா நானே வந்துடுவேன் லேட் ஆகிடுச்சுன்னா. இல்லை இப்போது இதே டைமிங் 2 நாளில் கழித்து நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன். ஓகே? இதுக்கு தான் சோகமாக இருக்கேன் அண்ணா? சோகமாக நான் ஏன் இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி, வீடு வந்துருச்சு, போ. நீயும் உள்ளே வந்துட்டு போகலாம்ல, அம்மா கேட்பாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே கூடயே வர, நம்ம டேவும் உள்ளே என்ட்ராகிறாரு. அவங்க அம்மா பார்த்ததும், ஹே ஜங்கு எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் டே, நீங்கள்? நல்லா இருக்கேன். டே எப்படி இருக்கா? அவங்ககிட்டே கேளுங்க, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அப்படியா டே? எனக்கு டயர்டாக இருக்கு, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு மேலே ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம டேவோடைய அம்மா, ஒத்துக்க மாட்டானே. ஏன் என்னாச்சு? அவன் என்கிட்ட என்னென்ன சொன்னான் தெரியுமா? மேரேஜுக்கு அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிட்டு வருவேன்னா என்கிட்டே சொன்னான். உங்ககிட்டே சொன்னானா? எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அவனுக்கு. ஆண்டி திட்டாதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு டேவை பிடிச்சதுக்கு காரணமே அவன் மனசில் எதையும் வச்சுக்காமல் ஓப்பனாக பேசுகிறது தான். எனக்கு அதுதான் அவன்கிட்ட ரொம்பவும் பிடிச்சது. நீங்கள் அதெல்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க, நான் பார்த்துக்குறேன். அங்கே போனதுலேருந்து ஒரு ஃபோன் பண்ணல, 2 months ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லையா? எதனாவது ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான்னு நினச்சேன். அதுதான் நானும் நினச்சேன். ஆனால் ஒரு வாட்டி கூட கால் பண்ணவே இல்லை அவன். ஓ சரி, பார்த்துக்கோங்க ஆண்டி. சரிடா, 2 நாளில் வந்து கூப்பிட்டு போயிடல. ஆமாம். தனியாக இருந்துப்பியா ஜங்கு? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு அந்த இடத்த விட்டு போகிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க, மேலே இருந்து கீழே இறங்கி வராரு. டைம் வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகுது ஈவினிங்கு. அப்படியே வீடு ஃபுல்லாக சுற்றிட்டுருக்காரு. வீட்டில் கார்டன் இருக்குது. கார்டன் பக்கமும் சும்மா ஃபோனை வச்சுட்டு நடந்துகிட்ருக்காரு. போர் அடிக்குது அவருக்கு. சுற்றி முற்றி எட்டி பார்க்குறாரு, ரோட்டை பார்க்குறாரு, அங்கே வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேவுடைய அம்மா தான், என்னடா என்னமோ ஒரு பங்களாக்குள்ளே வந்த மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்கேன். ஒன்றும் இல்லையா? அப்பாவை தேடுறியா என்ன? இல்லை. அப்புறம்? ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விடுறாங்க. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. ஹாலில் போய்ட்டு உட்காந்துட்டு கவுச்சில் அப்படியே நல்லா காலத்துக்கு மாலை போட்டு நல்லா வசதியாக படுத்துக்கிட்டு இப்போ நம்ம டீ தான் நேராக நம்ம ஜங்கு கூடயே சேட்டுக்கு போகிறாரு. அதில் 0 சேட்ஸ். இது வரைக்கும் சேட்டே பண்ணல நம்ம டீவும் ஜங்குக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு சேட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டீ தான் மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு டக்குன்னு ஹாய் அப்படின்னு அனுப்ப ஆன் ஸ்பாட் ரிப்ளே வருது. நம்ம டேக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அனுப்புகிறாரு. இப்போ நம்ம டீ தான், என்ன பண்ணிகிட்ருக்க, நான் இல்லாமல் ஜாலியாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப நம்ம சங்குக்கு அதுக்கு நான் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கேன், வீட்டுக்கு போகல அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாரு. நம்ம டே அதுக்கு கொஞ்சம் கோவமாக, ஒரு 4:30 வீட்டுக்கு வந்தானே சொல்லியிருக்கேன், எதுக்காக நீ 6 மணி வரைக்கும் உட்காந்துட்ருக்க ஆஃபீஸில் அப்படின்னு கேட்க. இப்போ உடனே நம்ம சங்குக்கு அதுக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு போய் நான் யார்கிட்ட பேச போகிறேன், நீ தான் அங்கே இருக்கல்ல, சீக்கிரமாக வீட்டுக்கு போய் நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதனால தான் லேட்டாக போகலான்னு ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப நம்ம டேக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம இல்லாதனால ஓவர் டைம் வேலை பார்க்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான், கிளம்பு நீ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப ஓகேன்னு மெசேஜ் வருது.
அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆளை காணோம் நம்ம ஜங்குக்கை. இப்போ நம்ம டீ தான் அதுக்கு திரும்பியும் ஓகேன்னு மெசேஜ் பண்ணிட்டு, "உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப, அதுக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு. என்னென்னா, காரில் உட்காந்துட்ருக்காரு. அதாவது கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி காரில் உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து அனுப்ப, நம்ம டீ அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. குட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு ஆஃப்லைன் போய்ட்றாரு நம்ம டீ. இவர் இப்படி ஸ்மைல் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம டீவுடைய அம்மா, பிடிக்கவே இல்லை, கல்யாணமே வேண்டான்னு சொன்னான். இப்போ பாரு, ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாமல் மெசேஜ் அனுப்பி சிரிச்சிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டாக சொல்ல, அதுக்கு நம்ம டீ, நான் யாருக்கும் மெசேஜ்லாம் பண்ணல, ரீல்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிச்சன்லேருந்து லைட்டாக அப்படியே சிரிக்கிறாங்க. நம்ம டீ வந்து உண்மையை மறைக்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது, சாப்பிட்றாரு. மேலே ரூமுக்கு போனதும் ரூமே காலியாக இருக்குது. எப்பவுமே ஜங்குக் பக்கத்தில் படுத்துருப்பார் இல்லையா, அந்த பில்லோ வச்சுட்டு அப்படியே படுக்கிறது, அது ஒரு மாதிரி பில்லோ இல்லாமல் படுக்கிறது ரொம்ப ஃப்ரீயாக ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலாக இருக்குது நம்ம டீக்கு. இப்போ அப்படியே திரும்பியும் நைட்டு டெக்ஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மெசேஜை பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து எந்த மெசேஜுமே பண்ணல. நம்ம டீ அதுக்கு எந்த மெசேஜுமே பண்ண மாட்டேங்கிற, நான் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்ப, அதுக்கு நம்ம ஜங்குக்கு, நீ அம்மா வீட்டில் இருக்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எந்த மெசேஜும் பண்ணலட்டே அப்படின்னு அனுப்ப, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, தனியாக இருக்கேன் நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு என்ன தெரியும், நீ சொன்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப, அதுக்கு நம்ம ஜங்குக்கு பாயிண்ட்டாக மெசேஜ் அனுப்புகிறாரு. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், இப்போ தான் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடித்தேன், டின்னர் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படுத்துடுவேன், நீயும் சாப்பிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒரு குட்டி பேரா மாதிரி அனுப்ப, அதை நம்ம டீ பார்த்துட்டு, எனக்கு எப்போ தூங்கணும்லாம் தெரியும், எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாரு. அதுக்கு நம்ம ஜங்குக்கு, சரி அது வரைக்கும் என் கூட பேசு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம டீ, இல்லை முடியாது, எனக்கு தூக்கம் வருது, பாய், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து விளையாட்டுத்தனமாக பேசிவிட்டு அப்படியே ஃபோனை வந்து ஆஃப்லைனில் போட்டு படுத்து தூங்கிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் இப்போ என்னை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே பேசிவிட்டு அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மகிட்டே ஒரு 9 o'clock போல் தான் தூங்கியே எழுந்திரிக்கிறாரு. மார்னிங் மெசேஜ் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்த்தா பண்ணியிருக்காரு. குட் மார்னிங் போட்டு, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், காரில் இருக்கேன், ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிட்டேன், இப்போ தான் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா மெசேஜ் போட்டு வச்சுருக்காரு. நம்ம டேக் அதை பார்த்ததும் ஒரு மாதிரி இருக்குது. லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி சரி பார்த்து இரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, பாடா ஏதோ பேச ஆரம்பிக்கிறான் இப்போ தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கிது நம்ம ஜங்குக் மனசுக்கு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, மணி ஒரு 6 மணி போல் ஆகுது. நம்ம டேக் ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை அங்கே இருக்கிறதுக்கு, ரொம்ப போர் அடிக்குது. என்ன தான் ஜங்குக் வீட்டில் இல்லைனாலும் அந்த வீட்டில் இருக்கும்போது அவருக்கு போர் அடிக்காது. ஆனால் இப்போ அவர் வீட்டில் இருக்கிறதுக்கே அவருக்கு போர் அடிக்குது. ஸோ டக்குன்னு ஃபோன் பண்ணி நம்ம ஜங்குக்கு தான் பேச, இப்போ நம்ம ஜங்குக் கால் அட்டன் பண்ணி, ஹலோ டே, என்ன பண்ணிகிட்ருக்க? ஆஃபீஸில் இருக்கேன், சொல்லு. வரியா? வந்து போட்டு போறியா? அதுக்குள்ளேயா? நாளைக்கு காலையில் வரேன்டா. உன்னால் வர முடியுமா முடியாதா? வந்துட்டேன். கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலை கட் பண்ணுறாரு. நம்ம டே அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு, ஜாலியாக ஃபீல் பண்ணுறாரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே தான் குச்சி வீட்டுக்குள்ளே அப்படியே நடந்து வந்துட்டுருக்க. நம்ம டேவுடைய அம்மா ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டேவை பார்த்துட்டு, என்னடா சிரிச்சிட்டு நிற்கிறேன், ஜங்குக்கு வரானா, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் நாளைக்கு காலையில் போகிறேன்னு தானே சொன்னேன். நான் போகிறேன். சரி, ஏன் இவ்வளோ சீக்கிரம்? எனக்கு போர் அடிக்குதுங்க. ஓ, ஜங்குக்கை பார்க்காம இருக்க முடியலையா? அப்போல்லாம் இல்லையே, எனக்கு தெரியும் ஜங்குக்கை பார்க்காம தான் இருக்க முடியலன்ட்டு. ஆமாம், ஒத்துக்கோ. நான் ஒத்துப்பேன். நான் ஒத்துக்காம வேறு யார் ஒத்துப்பா? எனக்கு அவனை பிடிக்குமா? பாருடா, இப்படி வா, இப்படி வந்து உட்கார. சொல்லு, என்ன சொல்லணும்? ஜங்குக்கு நல்லா பார்த்துக்கிறானா? சண்டை எதனா போடுறானா? எதனாவது திட்டுறானா? அவன் நோவே சொல்ல மாட்டான். நான் எது சொன்னாலும் ஓகேன்னுவான். ஓ,
சந்தோஷமாக இருக்கல்ல? ம். ஜங்குக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன்கிட்ட சொல்லியிருக்கியா? ம். ஜங்குக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டா. அவன்கிட்ட உட்காந்து பேச, டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஓகேவா? ம். வெக்கப்படாத. நான் வெக்கப்படலாம் மாட்டேன். உன்னை பார்த்தாலே தெரியுது. சந்தோஷமாயிரு. ம். ம். சரி, எப்போ வருவேன்னு சொன்னா? 5 மினிட்ஸில் வருவேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் பக்கமாக சவுண்டு கேட்குதுன்னு திரும்பினா நம்ம ஜங்குடைய காரு. அதை பார்த்து நம்ம டே ஹே 5 நிமிஷத்தில் வருவேன்னு சொன்னால் 5 நிமிஷத்தில் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் வீட்டுக்குள்ளே என்ட்ராக. இப்போ உடனே நம்ம டீவும் அவங்க அம்மா ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஹாய் ஆண்டி. என்ன ஜங்குக், இன்றைக்கே வந்துட்ட? இல்லை ஆண்டி, டேவை பார்க்காம இருக்க முடியல, அதான் கூப்பிட்டு போகலான்னு. ஓ, டேக்கு உன்னை பார்க்க முடியாமல் இருக்க முடியலையா, இல்லை ஆண்டி அவனை பார்க்க முடியாமல் இருக்க முடியலையா? என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியல. ம், சரி, கிளம்புறியா? ம், போ, பார்த்து போ. ம், ஷங்குக்கு போகலாமா? ம், போ, நான் வரேன். ம், அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அப்படியே நம்ம டீ தான் குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு ஜங்குக்குடைய காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ டீயோடைய அம்மா, ஜங்குக் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? அவனை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. அவனை பார்க்காம இருக்கவே முடியல தெரியுமா? எப்போவுமே எதனா ஒன்று நோண்டி நோண்டி ஃபோனையே பார்த்துட்ருக்கான். நீ மெசேஜ் பண்ணுவியா, கால் பண்ணுவியா? நீ பண்ணாத நேரம் அவனுக்கே பண்ணுறான். எனக்கு டிவியை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அவனை எப்படியே சந்தோஷமாக பார்த்துக்கோ, நான் இருக்கேன், அவனை பார்த்துப்பேன். சரி, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவுடைய அம்மா தான் வழி அனுப்பிவிட. இப்போ அப்படியே கார் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் அந்த இடத்த விட்டு பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போக, இப்போ நம்ம டீ தான் ஜங்குக்கை பார்த்து, ஜங்கு, ம், வெளியே கூப்பிட்டு போறியா? எங்கே போகணும் சொல்லு. பீச்சுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நேராக பீச் கூட்டுறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம டீவும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக உட்காந்துட்ருக்கா. ஆக்சுவலி இவங்க இருக்கிற இடத்த விட்டு பீச் கொஞ்சம் தூரம். ஸோ லாங் ட்ரைவ் மாதிரி இருக்கும். ஈவினிங் ஒரு 7 o'clock அந்த மாதிரிலாம் ஆகிடுது, நைட் ஆகிடுது. ஸோ அப்படியே அந்த ஒரு லாங் ட்ரைவு, நைட் ஸ்கை, சில்லுன்னு காற்று, அந்த பீச் சைட் போயிட்டுருக்கா. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. பீச் மணலில் கால் வச்சதும் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல். நைட்டுன்றனால அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ நம்ம ஜங்குக்கு நம்ம டீ பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்கு. நம்ம டீ அவர் இதே முன்னே நடந்து போகிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. நம்ம ஜங்குக் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும்னு தோணுது. ஆனால் எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனே தெரியல. நம்ம டீக்கு ஷையாக இருக்குது போயிட்டு வாண்டடாக போய் நிற்கிறதுக்கு. இருந்தாலும் இப்போ போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு நம்ம ஜங்குக் கிட்ட பின்னாடி பக்கமாக அப்படியே ஓடி போயிட்டு அவருடைய கையை பிடிச்சிக்க நம்ம ஜங்குக்கு அப்படியே திக்குன்னு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம டீ பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். அவர் கேட்காம எதுவுமே பேசாமல் நம்ம ஜங்குக் கிட்ட நம்ம டீ தானாக வருது. ரொம்ப ஒரு புது விஷயம் அப்படின்றனால நம்ம ஜங்குக்கால டக்குன்னு அப்படி அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு மாதிரி அப்படியே திக்குன்னு கனவாயுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டீவை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த பீச் ஓரமாக நடந்து வந்துட்டுருக்கேன். இப்போ நம்ம டீ தான் ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக், ம், நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்கேன்? இல்லை, எனக்கு லைட்டாக கில்ட்டியாக இருக்குது. ஏன்? மேரேஜ் ஆகி 3 months ஆகும் போது இது வரைக்கும் நீ என்ன ஹர்ட் பண்ணதோ, ஹேட் பண்ணதோ, இல்லை எதனாவது ஒன்று என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவுமே பேசினதில்லை. நான் என்ன சொல்கிறேனோ அது எல்லாத்துக்கும் தலையாட்டி போகிற மாதிரி தலையாட்டிகிட்டே இருக்கேன். நீ ரொம்ப நல்லவனாக இருக்க. நானும் நீ என்னை வெறுக்க வைக்கிறதுக்கு எதனாவது ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு தேடி தேடி பார்த்தேன். ஆனால் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என்னையே அறியாமல் எனக்கு ஒன்று பிடிக்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியா? சரி, அதுக்கே அப்படியே சாப்பிட்டு வச்சுருக்க.
அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சிட்டே பேசிட்டு வந்துட்டுருக்கா. நம்ம ஜங்குக் நம்மகிட்டே அவ கிட்ட பிடிச்சி லைட்டாக ஹக் பண்ண நம்ம டேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த சில்லுன்னு காற்றுக்கு. நம்ம ஜங்கு கூட அந்த பீச்சில் ஒரு ஓரமாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு கிட்ட இழுத்து போட்டு. இப்போ நம்ம ஜங்க் தான் சரி இப்போ ஓகேவா? நினச்சோம் வீட்டுக்கு போனோமா? ஒன்று 2 நாளாக பார்க்காம என்னால் சுத்தமாக இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ கிட்டே இருக்கும்போது எனக்கு தெரியவே இல்லை தெரியுமா? ஆனால் காலையில் எழுந்திரிக்கும் போது நீ பக்கத்தில் இல்லாதது. ஈவினிங் 4-4:30 போல் டோர் நாக் பண்ணால் நான் போய்ட்டு ஓப்பன் பண்ணுவேன். அந்த சவுண்ட்லாம் இல்லாதது ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆச்சு. அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தான் உன்னை வர சொல்லிட்டேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி. டே, நீ மட்டும்தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுவ. நீ மட்டும்தான் என்னை ஹீல் பண்ணுவ. நீ மட்டும்தான் எல்லாமே. அதுவும் இல்லாமல் நீ மட்டும்தான் எல்லாமே பண்ணுறதுக்கு ரைட்ஸும் இருக்குது. புரியுதா? என்கிட்ட ப்ளீஸ் பி ஃப்ரீ. நான் எப்போவுமே உனக்கு ஃப்ரீ தான். நான் வேலையாக இருப்பேன், அதுவாக இருப்பேன், இதுவாக இருப்பேன். அதெல்லாம் எதுவும் நினைக்காத. ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் யூ. ஓகே ஜங்குக்கு? ஆனால் நீ ஏன் இப்படி பாசத்தை கொட்டிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு உன்னை பிடிக்கும்டே. ஏன் தெரியாது. ஒரு பர்சனை பிடிக்கிறதுக்கு ரீசன் தேடணுமா என்ன? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். நான் உனக்கு கஷ்டப்படுத்திருந்தா சாரி. இனிமேட்டு நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக இருப்பேன். நீ இவ்வளோ தூரம் சொன்னதே எனக்கு என்னமோ கனவு காண்ற மாதிரி இருக்கு. என்னை மன்னிச்சிடு. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தானே நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேனா? இல்லை. நிஜமா இல்லையா? இல்லவே இல்லை. நிஜமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம டே ஒரு மாதிரி அழுற மாதிரி கேட்குறாரு. ஸோ இவருடைய மைண்ட் எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சாஃப்டாக நம்ம டேவுடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டு, சீக்ஸு, அவருடைய சின்னில், லிப்ஸில், நோஸ்லன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிஸ்ஸஸ் கொடுக்குறாரு. நம்ம டே அப்படி ஆடாமல் அசையாமல் அமைதியாக நின்று அந்த கிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்கா. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த ஒரு சில்லுன்னு அந்த பீச் ஏரியாவில் இவங்க 2 பேரும் அவங்களுடைய மனசை ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்குது. காலையில் ஏஞ்சி நம்ம டீவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நடுவில் பில்லோலாம் கிடையாது. எப்போவுமே நம்ம ஜங்குக்கு வந்து வேலைக்கு போனால் நம்ம டீ வாசல் வரைக்கும்லாம் போக மாட்டார். போயிட்டு வான்னு சொல்லி அமுச்சு விட்ருவாரு. ஆனால் இப்போ ஜங்குக்கு அனுப்புறதுக்கே அவருக்கு பிடிக்கல. கோட்டை பிடிச்சிட்டு போகாத அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கா. பட் வேலை இருக்குது, போய் தான் ஆகணும், போயிட்டு ஓடியாந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எப்படியும் நம்ம டேவை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அழகாக வேலைக்கு போயிட்டு வராரு. வரும்போது டேக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வர வந்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே டோர் ஓப்பன் பண்ண வேகத்துக்கு நம்ம டே குரங்கு மாதிரி ஏறி நம்ம ஜங்குக் மேலே உட்காந்துட்டு ரொம்ப ஒரு அழகான கப்புள்ஸாக அவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.